வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஹெல்த்தியான லெமன் வெஜிடபிள் சூப் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்ருக்கோம். அப்படியே இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப் வகைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துள்ள காய்கறி வகைகள் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப் மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதுன்னு தான் சொல்ல முடியும். அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை வந்து உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கும் உடலில் வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சூப் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுடலாம். அது கூட நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி வந்து சிறிதளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு அது எல்லாமே வந்து நல்லா இது கொடுக்கும், நல்லா குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் இதில் சேர்த்தக்கூடிய காய் என்ன அப்படின்னா கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பீன்ஸு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அவ்வளோ. இது வந்து ஒரு 3 பேருக்கு ஆகிற மாதிரி நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இது 3 வெஜிடபிள் நான் சேர்த்திருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணக்கூடிய காய்கறிகள் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். இது கூட கார்ன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்தியாச்சு. அப்புறம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஆஃப் பாயிலாவது வேகட்டும். ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த காய்கறி வகைகள் ரொம்ப நல்லா வந்து சன்னமாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சூப்போட வந்து தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட பிடிக்காது. இப்போ இது கூடயே கார்ன்ஃப்ளவர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சிட்டு வெந்ததுக்கு அப்புறம் வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு மிளகு பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை லெமன் நீங்கள் நல்லா புழிஞ்சு விடலாம். அந்த ஃப்ளேவரும் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவையான வெஜிடபிள், அதாவது லெமன் வெஜிடபிள் சூப் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி மழை காலங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் நீங்கள் இதை வந்து சமைச்சு கொடுக்கலாம். இது வந்து வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி தொந்தரவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சூப்பு பருகும்போது கண்டிப்பாக சரியாயிரும். இன்னொன்று இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது தூரப்பார்வை இந்த மாதிரி ஏதாவது பார்வை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்பை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துட்டு அதனுடைய காய்கறிகளையும் சாப்பிட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் 1 மாதம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பல விதத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த காய்கறி வகைகளை உடம்புக்கு செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலனை வந்து அனுபவிக்க முடியும். உடனே தெரியலினாலும் நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் இந்த மாதிரி சூப் மாதிரி தயார் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தலை பெயினாக இருக்குது, பாரமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள் சூப் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த பாரமும் சளி தொந்தரவும் வந்து சரியாயிடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாகை தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.